ஆல் வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. ஆஃப்டர் டெலிவரி என்னுடைய ஒன் டே எப்படி போகுன்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் ஒரு 6:30 அது மாதிரி எழுந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணி கொஞ்சம் நேரம் அவளை விளையாட விட்டுட்டு எனக்கு எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் பக்கத்துலேயே பாப்பாவை படுக்க வச்சுட்டு அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய டெய்லி ரொட்டீன் எல்லா நாளும் ஒரே மாதிரியே இருக்காது. ஸ்கூல் போகிற பசங்க இருந்தாங்கன்னா டெய்லி காலையில் எழுந்தோமா அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பினோமா அப்படியே ஒரு ரொட்டீனாக போகும். எனக்கு ரெண்டுமே சின்ன சின்ன குழந்தைங்கன்றதுனால அவங்க எந்திரிக்கிற டைமும் வேறு மாதிரி இருக்கும். ஒரு நாள் எனக்கு ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி இந்த எடிட்டிங் ஒர்க் இருந்ததுனால பையன் எந்திரிக்கிறதுக்குள்ளே முடிச்சிடலான்னு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு ரொம்ப பசி வந்ததுனால டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி படிக்க வேண்டியதை கம்ப்ளீட் பண்ணலான்னு எடுத்து வச்சா என்னோடய பையன் அவரோட புக்கை எடுத்துகிட்டு வந்து நம்ம படிக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டாரு. Okay, let's read the book. Open it. Let's open. Amma, this book. Amma, read. Yes. Okay. Turn the page. What is this? Venus. This is Venus. Yeah. A. Yeah. A. This one? What is this? Earth. Where do we live in? Snake. Yeah. Where do we live in? Earth. Earth. Yeah. Tiger. Yeah. B. O. This one? Bear. Bear. Yeah. What is this red planet? Red. Mars. Say Mars. Mars is red. Yeah, Mars is red. Big. Yes. What's the name of the big planet? Big planet is big. Jupiter. Say Jupiter. Jupiter big. Jupiter is the biggest planet. Turn the next page. This is? No. What is this? Sun. Yes. Sun very hot. Sun very hot? Okay. This one? Moon. Yep. Moon. Mama sleeping. Mama sleeping? This one? What is this one? Turn a page. You want to turn a page? Okay. No. 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 Huh? There's no here. What's the name of the planet? No. You don't want to say the name? This. Saturn. This. Jupiter. This. Neptune. This. Mars. This. Venus. This. Earth. Do you like this book? This. Mercury. This. Venus. This. Earth. This. Say, do you like this book or not? This. What colors? You say. What colors? You say. I don't know. What color is black? Is it? This is brown. Yeah, very good. Brown? Mm. What's your Mercury? Where is Mercury? Show me. This gone. It's gone? No, it's here only. படிக்கும் போதெல்லாம் என்னுடைய பையனை நான் எப்படி சமாளிப்பேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்படி தான் ஏதாவது ஒரு புக்கை கொடுத்துட்டு அவரை படிக்க சொல்லி நம்மளும் ஏதாவது சொல்லி கொடுத்தோம்னா அவரும் உட்காந்து படிச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாரு. டாட்லர்ஸ்க்கு வந்து இந்த புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பிளானட்ஸ் பற்றி எல்லா ஸ்டோரிஸுமே இருக்கும். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்லேருந்து சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணிக்க வர சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. என் பையனை கூட்டிகிட்டு போய் அதுவுமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு வழியாக போத் லோயர் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஜியா பாப்பா ஃபுல்லாக முழிச்சிட்டே இருந்ததுனால வீடியோ எடுக்கணுன்னே மறந்துட்டேன். அப்புறம் தூங்க வச்சுட்டு நானுமே கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்க்கு மேலே தான் கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க வேண்டியதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன்.
இந்த கான்ஸ்டியூஷன் புக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். லுக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எல்லா ஆர்டிகல்ஸுமே ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் ஆர்டிகல்ஸ் படிக்கிறதுக்கு இந்த புக்கை யூஸ் பண்ணலாம். இந்த புக் வந்து நான் இந்த எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்காக வாங்கல. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சும்மா படிக்கிறதுக்காக எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கி வச்சது. இப்போ எனக்கு யூஸ் ஆகுது. இந்த புக்கோடைய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ், அப்புறம் எனக்கு மறந்து போகக்கூடிய ஆர்டிகல்ஸ் இதெல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன். இந்த டேபை பற்றி நிறைய என்கொயரி வருது. இந்த டேபோடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டேப் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. இந்த டேப் வந்து ஸ்டடீஸ்க்காகன்னு வாங்கினது இல்லை, ஜென்ரல் பர்பஸ்க்காக வாங்கினது. பட் பாஸ்ட் 7-8 மந்த்ஸாக எனக்கு படிக்கிறதுக்கு இந்த டேப் இல்லைன்னா ரொம்பவே நான் கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கும் இன்லாஸ் வீட்டுக்கும் மாறி மாறி போயிட்டு இருக்கும்போது எல்லா நோட்ஸையும் என்னால் தூக்கிட்டு போக முடியாது. அந்த டைமில் நான் ஏதாவது படிக்கிறேன், நோட்ஸ் எடுக்கணும்னா டிஜிட்டல் நோட்ஸாக மேக் பண்ணி வச்சுப்பேன். அது வந்து டக்குன்னு எனக்கு பார்த்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நோட்டில் எழுதுகிற மாதிரி இதுலேயும் எழுதிக்கிறதுனால எழுதி படித்தா நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் இல்லையா? அது வந்து ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு 1/2 hour to 40 minutes எனக்கு டைம் கிடச்சிது. அதனால் கொஞ்சம் ஆர்டிகல்ஸ் படித்த மாதிரியும் ஆச்சு. அதுக்கப்புறமா இதை நோட்ஸ் எடுத்த மாதிரியும் ஆச்சு. இந்த வீடியோ ஷூட் பண்ணுற டைம், அதுக்கப்புறமா அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, எடிட் பண்ணுற டைம்லாம் மோஸ்ட்லி வந்து பையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டா பண்ணவே முடியாது. மெயினாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எந்த சவுண்டும் இல்லாமல் இருக்கணுன்றதுனால என்னுடைய பையனை வந்து அம்மாவும் சிஸ்டரும் தான் பார்த்துப்பாங்க. இந்த டெலிவரிக்கு அப்புறம் என்னுடைய அம்மாவும் சிஸ்டரும் இல்லைன்னா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொல்லலாம். என்னுடைய பையன் பிறந்ததுலேருந்து அவனை விட்டு நான் எங்கேயுமே போனதே கிடையாது. அவனும் என்னை விட்டு எங்கேயுமே இருந்தது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் என்கிட்டயே இருந்து பழகிட்டதுனால டெலிவரிக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டா என்னுடைய பையன் எப்படி இருப்பான்றது தான் என்னுடைய மெயின் கவலையாகவே இருந்தது. நான் தான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் என்னுடைய பையன் சமத்தா என்னுடைய தங்கச்சிக்கிட்ட இருந்துக்கிட்டான். ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட என்னை அந்தளவுக்கு தொந்தரவு பண்ணாமல் அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவர் சித்தி கூட விளையாடிட்டு இருப்பார். அடிக்கடி வந்து அம்மா என்ன பண்ணுறாங்க, தூங்குறாங்களா, முழிச்சிட்டு இருக்காங்களான்னு வந்து செக் மட்டும் பண்ணிட்டு போவார். எப்படிடா நம்ம 2 பேரையும் சமாளிக்க போகிறோம்னு சொல்லி நான் ரொம்பவே பயந்துக்கிட்டு இருந்தேன். டஃப்பாக இல்லைன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். சில டைமில் என்னுடைய பையனும் தூங்க மாட்டார், பாப்பாவும் தூங்க மாட்டாங்க. அந்த டைம்லலாம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். எப்படியோ கஷ்டப்பட்டு 1 month கடந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தையா இருந்தால் நம்ம சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. என்னுடைய பையனுக்கு இப்போ தான் 2.25 வயசு ஆகிறதுனால அவர்கிட்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த 1 year வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். போக போக கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிடும்னு நம்புகிறேன். சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன், நமக்கு வீட்டில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 1-2 பேர் இருக்கும் போதே நமக்கு சமாளிக்க கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தான், எனக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்குது, கை குழந்தை இருக்குது, நானும் படிக்கிறேன், எனக்கு வந்து வீட்டு வேலைலாம் ஃபுல்லாக பார்க்குறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது, குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, நானே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு படிக்கிறதுனால எனக்கு படிக்கிறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது எனக்கு இன்னுமே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அவங்களால பண்ணும்போது நம்மளாலையும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்துட்டு பாப்பா எழுந்துட்டாங்கன்னு மூடி வச்சுட்டேன். இப்படி தான் எனக்கு 1 full day போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.